ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் மக்களவையில் நேற்று நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சி சார்பில் விவாதத்தை தொடங்கி வைத்த மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், பகல்காம் தாக்குதல் நடந்து 100 நாட்கள் ஆகியும் பயங்கரவாதிகள் குறித்த அரசு எந்த தகவலையும் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் இந்தியாவின் முன் மண்டியிட தயாராக இருந்ததாக கூறுகிறீர்கள். அப்படியென்றால் போரை நிறுத்த என்ன காரணம்? யாருக்கு முன் சரணடைந்தீர்கள் என்று வினவினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வர்த்தகத்தை வைத்து மிரட்டி நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 26 முறை கூறியிருக்கிறார். 5 முதல் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறுகிறார். எத்தனை போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன? இது தொடர்பான உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்வது இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, வீரர்களுக்கு முக்கியமானது. அவர்களிடம் பொய் சொல்லப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் தெரிவித்துள்ளார். बहुत से सूचनाएं दी उन्होंने, बहुत से जानकारी दी, लेकिन रक्षा मंत्री होने के नाते ये नहीं कहा कि पहलगाम में दहशतगर्द कैसे आए। ये नहीं कहा कि बेसारन में जहां पर 1000 लोग जाते हैं, खुशियां मनाते हैं, कैसे 5 दहशतगर्द वहां पर जाकर 26 लोगों की गोलियों से छलनी करते हैं। ये सूचना रक्षा मंत्री ने नहीं दी। यही है सूचना का युद्ध कि इतनी जानकारी देते हैं कि कभी कभी सवाल पूछना भी भूल जाते हैं। और आज ये है हमारे विपक्ष का कर्तव्य कि हम सवाल पूछेंगे देश हित में, राष्ट्र हित में। மக்களவையில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அதிபர் ட்ரம்ப் 26 முறை கூறிவிட்டார். ஆனால் அவர் சொல்வது தவறு என எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடியால் ஒரு முறை கூட பதிவிட முடியாதது ஏன் என்றும், அமெரிக்க அதிபரை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். போர் நிறுத்தியதற்காக பாகிஸ்தான் மன்றாடும் போது எந்த நிபந்தனையும் விதிக்காமல் போரை இந்தியா ஏன் நிறுத்தியது என்று சிவசேனா எம்பி அரவிந்த் சாவந்த் கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்பதில் எது உங்களை தடுத்தது என்றும் அவர் வினவினார். சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானை ஆதரித்த போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உலக நாடுகளில் ஒன்று கூட இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்பது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பல முறை காயப்படுத்திய பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் விளையாடுவது பொருத்தமாக இருக்காது என்று சிவசேனா எம்பி தெரிவித்தார்.